தன்னுடைய ஆசை மகன்கிட்ட 20 வருஷமா ஏழை நாடகம் போட்ட கோடீஸ்வர தந்தை கடன் தொல்லை இருக்குன்னு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு கடன் அடைக்க காசு தந்தப்போ மகனுக்கு காத்திருந்த ட்விஸ்ட். சொந்த அப்பாவே மகன்கிட்ட ஏன் ஏழையா நடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா மனம் கலங்கிருவீங்க. மகனை உழைக்க தூண்டிவிட்ட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. அறிவை கற்றுத்தரவங்க அம்மா, அனுபவத்தை கற்றுத்தரவங்க தான் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சீனாவில் ஒரு தந்தை நிரூபிச்சிருக்காரு. தன்னுடைய ஆசை மகன்கிட்ட யாராவது பொய் சொல்லி ஏழையாக நடித்து ஒரு கோடீஸ்வர தந்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், சீனாவுடைய ஹூனான் மாகாணத்தை சேர்ந்தவர் தான் ஜாங் யூடாங். அவருடைய மகன் தான் ஜாங் ஜிலோங். ஒரு சின்ன வீட்டில் சாதாரண பள்ளியில் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அப்பாவுக்கு சொந்தமாக ஒரு நிறுவனம் இருக்கிறதாவும் அது கடனில் இருக்கிறதா சொல்லி அதுக்காக கடுமையாக உழைச்சு அப்பாவை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உழைச்சிருக்காரு மகன் ஜாங். இதுக்காக இரவு பகல் பார்க்காம படிக்கும் போதே வேலைக்கும் போயிருக்காரு. ஒரு நாள் அப்பா கடனை அடைக்கணும், அந்த நாள் சீக்கிரமே வரும்னு சொல்லி நம்பிக்கையோட உழைச்ச போது ஜாங்குக்கு 20 வயசாயிருக்கு. அவரு எதிர்பார்த்த நாளும் அன்னைக்கு வந்திருக்கு. ஆமா, நல்ல காசை சம்பாதிச்சு தன்னுடைய அப்பா கிட்ட போய் என்னுடைய மொத்த பணத்தையும் வச்சு கடனை அடைச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போதான் தன்னுடைய மகனுக்கு ஒரு அதிர்ச்சி தந்திருக்காரு அப்பா யூடங். ஆமா, நீ உண்மையாலுமே ஒரு ஏழைக்கு பிறந்த மகன் இல்லப்பா, நீ ஒரு கோடீஸ்வரனுடைய மகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாவுடைய சொத்து மதிப்புலாம் சொன்னதும் மகன் ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருக்காரு. அப்பா கோடீஸ்வரர்னு தெரிஞ்சுக்கிட்டதுல சந்தோஷப்பட்ட மகன் ஒரே ஒரு கேள்வியால குழம்பி போயிருக்காரு. ஆமா, எதுக்காக அப்பா நம்ம கிட்ட ஏழையா நடிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்போ இதுக்கான பதில அப்பாவும் சொல்லியிருக்காரு. ஆமா, அது நீ உன் வாழ்க்கையில உழைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு பணக்காரன் அப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ உழைக்கவே மாட்ட. வாழ்க்கையுடைய கஷ்டத்தை நீ அனுபவிச்சு மேல வரணும். அதுக்காக தான் இப்படி போய் சொல்லி ஏழையா நடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோடீஸ்வர தந்தை. உலகத்துல இப்படி ஒரு அப்பாவை பார்க்கவே முடியாதுல்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க. நம்ம எல்லாருமே தமிழக வெற்றி கழக கட்சி கொடியில சிகப்பு மஞ்சள்னு 2 கலரை மட்டும் தானே நோட் பண்ணோம். அட, நல்லா உத்து பார்த்தா தாவேகா கட்சி கொடியில மொத்தமா 5 கலர் இருக்குப்பா. சிகப்பு, மஞ்சள், பச்சை, இளஞ்சிவப்பு, நீலம் அப்படின்னு 5 கலர்ல இந்த கட்சி கொடிய அறிவிச்சிருக்காங்க. நேத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரொம்பவே பிரம்மாண்டமா தாவேகா கட்சி கொடியையும் கட்சி பாடலையும் வெளியிட்டாங்க. இந்த கட்சி கொடியில சின்ன சின்ன விஷயங்களும் மக்களை ரொம்பவே கியூரியஸ்குள்ள கூட்டிட்டு போனுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கட்சி கொடிய அணுவா செதுக்கி இருக்காரு தளபதி விஜய். நம்ம எல்லாருமே நோட் பண்ண மாதிரி கொடியோட மேலையும் கீழையும் சிகப்பு கலர் இருக்கும், நடுவுல ஒரு மஞ்சள் கலர் இருக்கு, 2 சைட்லயும் யானை இருக்கு, அப்புறம் நடுவுல ஒரு வாகை மலர் இருக்கு. இப்போ நல்லா உத்து பாத்தீங்கன்னா அந்த வாகை மலரை சுத்தி மொத்தமா 28 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல 23 நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலையும் மீதி இருக்கிற 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்திலையும் இருக்கு. எதுக்காக 28 நட்சத்திரங்கள் இருக்கு, அதுல ஏன் 5 மட்டும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 28 நட்சத்திரங்களும் 28 மாநிலங்களை குறிக்குதான். அந்த வித்தியாசமா கலர்ல இருக்கிற 5 நட்சத்திரங்கள் நம்ம தமிழ்நாடு அப்புறம் அதோட அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா அப்படின்ற இந்த 5 மாநிலங்களை குறிக்குது அப்படின்னு நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இதுல இருக்கிற நிறங்கள் எல்லாமே மத நல்லிணக்கத்தை குறிக்குது. அதாவது பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய 23 நட்சத்திரங்களும் இஸ்லாமியர்களையும், நீல நிறத்துல இருக்கிற 5 நட்சத்திரங்கள் பட்டியலின மக்களையும் குறிக்குது. அதாவது நம்ம கழகத்துல எல்லா இன மக்களும் ஒன்றுதான், எல்லாருக்குமே பொதுவாக தான் இருக்கும் அப்படின்றத குறிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.